Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. In the video, Python programming language if else condition statement பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ previous வீடியோல if னா என்ன, if else part எப்படி இருக்கும், சோ இதோட syntax நமக்கு என்னன்னு நம்ம பார்த்தோம். தென் வந்து இத வச்சு ஒரு sample program பார்த்திருந்தோம். ஓகேங்களா? சோ இந்த செஷன்ல சோ அந்த if else கான practice sums தான் நம்ம பார்க்க போறோம். சோ அதுல first வந்து odd or even, அதாவது நம்ம கிட்ட இருக்க நம்பரை odd இல்ல even அப்படிங்கறது நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ numbers அப்படிங்கறது பார்த்தோம் அப்படினா சோ initially அது zeros ல இருந்து ஸ்டார்ட் ஆகி தென் அப் டு பார்த்தோம் அப்படினா நம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் வரைக்கும் அது எனக்கு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ வந்து 1 3 5 7 அப் டு போயிட்டே இருந்ததுனா இது வந்து நம்ம ஆட் நம்பர்ஸ் அப்படினு சொல்வோம். இதுவே 2 4 6 8 10 12 இந்த மாதிரி இன்கிரிமென்ட் ஆயிட்டு இருந்தது அப்படினா இத நம்ம ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த ஆட் நம்பர் ஈவன் நம்பர் ரெண்டுக்குமே நடுவுல காமன் பார்த்தோம் அப்படினா 2 அப்படின்றது தான் நமக்கு காமனா இருக்கு. ஓகேங்களா? சோ இப்படி தான் நம்ம வந்து இப்போ நம்ம வாங்க போகிற இன்புட் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 100 அப்படின்ற இன்புட் தரலாம், இல்லை அப்படின்னா ஒரு 9 அப்படின்ற இன்புட் தரலாம். ஸோ அதுக்கான கண்டிஷன் ரைட் பண்ணி இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை இந்த இடத்துல கமெண்ட் லைன் கொடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ கமெண்ட் லைனுக்கு 3 டைம் நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும், ஸ்டார்டிங்லேயும் சரி எண்டிங்லேயும் சரி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு நம்பரை நம்ம கெட் பண்ணலாங்களா? ஸோ இப்போ வந்து நான் நம்பர் அப்படின்ற ஸோ நம்பர் NO அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு இன்புட் நான் கெட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்புட்குள்ளே ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே என்டர் எ நம்பர் டு ஃபைண்ட் இட்ஸ் ஆட் ஆர் ஈவன். ஓகேங்களா? ஸோ இந்த இன்புட் மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு ப்ரோக்ராமர் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ யூஸரை கைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன ஃபைண்ட் பண்ண போகிறேன்னா அதே இந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு கொலன் கொடுத்துடலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இதை படித்து பார்த்தா ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட எப்பயும் இருக்க லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபைல் நேம் பார்த்தோம் அப்படின்னா ஆட் ஆர் ஈவன் அப்படின்றது .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்டர் நம்பர் டு ஃபைண்ட் இட்ஸ் ஆட் ஆர் ஈவன் அப்படின்றது ஸோ இப்போ 5னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ 5 அப்படின்றது நமக்கு என்னதுன்னு பார்த்தோம்னா இது ஒரு ஈவன் நம்பர். ஓகேங்களா? ஸோ இதை தான் இப்போ நம்ம வந்து ஒரு கண்டிஷனில் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபைலுக்கு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டிஃப்ரென்ஸ் நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ ஆட் நம்பராக இருந்தாலும் சரி ஈவன் நம்பர் இருந்தாலும் சரி இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ 2. ஓகேங்களா? ஸோ இப்போ கெட் பண்ணுற நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மாடுலஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ மாடுலஸ் பண்ணி அது எனக்கு 0வாக வந்தது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ரவுண்ட் நம்பர் எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஈவன் நம்பர் நான் வந்து 10 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 10 அப்படின்ற நம்பரை ஸோ நான் 2ஆல் ஃபஸ்ட்டு நான் டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 10 அப்படின்ற நம்பரை நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 5 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? இதுவே சேம் 10 அப்படின்ற நம்பருக்கு நான் ரிமைண்டர் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஓகேங்களா அதுதான் நம்ம மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் ரிமைண்டர் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு கீழே என்ன கிடைக்கும்? ஸோ 5 2s are 10 எனக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரிமைண்டர் கண்டுபிடிச்சி அது எனக்கு 0வாக வந்தது அப்படின்னா இட்ஸ் அ ஈவன் நம்பர். ஓகேங்களா? ஸோ இதையே அப்படியே நம்ம கண்டிஷனில் போடலாங்களா? ஸோ ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபஸ்ட் இஃப் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் ரைட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர். ஓகேங்களா? நம்மளோட வேரியபிள் நேம் என்னென்னு பார்த்தோம்னா ஸோ நம்பர் அப்படின்றது. ஸோ அதை நம்ம மாடுலஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 2ஆல். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு ஈக்குவல் டு 0வாக வந்தது அப்படின்னா ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த கோலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ printfல இட்ஸ் அ ஈவன் நம்பர் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ இட்ஸ் அ ஈவன் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ தென் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ என்டர் எ நம்பர் டு ஃபைண்ட் இட்ஸ் ஆட் ஆர் ஈவன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 அப்படின்ற ஒரு மெசேஜ் நம்பர் தரேன். ஓகேங்களா? ஸோ printf கிடையாது print அப்படின்றது. ஸோ இப்போ சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ
ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட ப்ரோக்ராமோட டிஸ்பிளே நமக்கு ரன் ஆகுது ஸ்டேட்மெண்ட். தென் இப்போ வந்து 10ன்ற ஒரு மெசேஜ் சொல்லுவோம். ஸோ இட்ஸே எனக்கு ஈவன் நம்பர் அப்படின்ற மெசேஜ் எனக்கு வருது. ஓகேங்களா. தென் இதுவே எனக்கு இந்த இடத்துல நான் அகைன் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 3 அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ 3 அப்படின்றது நமக்கு என்னது ஆட் நம்பர். ஸோ நமக்கு ஏதாவது டிஸ்பிளே ஆகுதா? ஸோ எதுவுமே ஆகலை. எதனாலன்னு பார்த்தோம்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா. ஸோ இதுவே எனக்கு ஃபால்ஸான ரன் ஆகணும் அப்படின்னா நான் எல்ஸ் அப்படின்றத நான் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ எல்ஸ் எக்ஸ்டெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் செமிகோலன் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம், வேணும்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது எரர் காமிக்காது. இட்ஸ் அ ஈவன் ஆட் நம்பர்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ கண்டிஷன் ஓகேவாக இருந்தது அப்படின்னா ஸோ ட்ரூ ஆயிடுச்சு, அந்த இடத்துல ஈவன்னு கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு எப்போ என் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அதை வந்து நான் வந்து ஒன்று ஆட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 99 அப்படின்றது தரேன். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆட் நம்பர் அப்படின்றது. ஸோ இப்போ இதை நம்ம அகைன் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ 1000 அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஈவன் நம்பர். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு நம்பரை ஸோ நம்ம எப்படி ஆடாக ஈவனாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேப்பர் ஒர்க் மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினை நம்மளால் எப்படி ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண முடியணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு அந்த கண்டிஷனை நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ஆட் ஆர் ஈவன் ப்ரோக்ராமை நீங்களும் நோட் பண்ணி செஞ்சு பாருங்கள். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் கிவன் நம்பர் அன்ஸ்ட்ராங் ஆர் நாட் அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான லாஜிக்கை யோசிச்சு வைங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே.